சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு. இவன் செந்தில்குமார். புழுதி படிந்த பொழுதுகள், தடுமாறிய சாலையோர காலை நடை பழகல், நிற்காமல் செல்லும் அந்த ஒற்றை மரத்தடி பேருந்து நிறுத்தம், சத்தங்களுக்கு ஓய்வு கொடுத்த அந்த பழமையான நூலகம், ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் கிடக்கும் அந்த பழுது நீக்கா பூங்கா என இப்படி தன் பழைய நட்புகள் அழகாய் ஆங்காங்கே துளிர் விட்டு கொண்டிருந்தது. அந்த காய்ந்து போன மரக்கிளையில் 80 வயதினை எட்டி பிடிக்கும் பால்ய சிநேகிதர்களாய், ஒட்டு போட்ட மூக்கு கண்ணாடியில் அந்த மங்கிப்போன பார்வைகளும், எப்போதாவது வந்து போகும் அந்த குழிவிழுந்த சிரிப்பு சத்தங்களும் விடுப்பு எடுக்காமல் விட்டதில்லை. மடிந்து போன தருணங்களை முடிந்தவரை பேசி, புழுதி படிந்த பொழுதுகளையெல்லாம் தூசி தட்டி அசை போட்டு அடுத்த சந்திப்பிற்காக காத்திருக்கும் அந்த சுகத்தை தவிர இவர்கள் வேறு கண்டதில்லை என்றே சொல்லலாம். இப்படி வேறு உலகத்தை சுற்றியே இவர்கள் நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாய் மெல்ல நகர்ந்தன, ஊன்றுகோலை ஊனியபடியே. ஒரு நாள் வழக்கம்போல் அந்த தேநீர் விடுதியில் வந்தமர்ந்தவர்கள் பழக்க தோஷத்தில் 4 தேநீர் எனச் சொல்லிவிட்டு பின் மௌனமாய் புலம்பெயர்ந்தார்கள் அங்கிருந்து, தடவியெடுத்த அந்த 3 கைத்தடியோடு.